அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கம். பிரபலமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. அவங்களுடைய இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவ்வளவு மரியாதைக்குரியாததாக இருக்காது. அந்த மாரியும் சில பேர் உண்டு. மறுபக்கம் எனக்கு இன்னொரு முகம் உண்டு அப்படிம்பாங்களே. அது ரொம்ப இரத்தக்களரியா இருக்கும் அப்படின்லாம் வசனங்கள் வரும். ஆனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வகையில் சில பிரபலமானவர்களுடைய இன்னொரு பக்கமும் சுவாரஸ்யமானது, அழகானது. ஆனா அது அவ்வளவா பிரபலமாகி இருக்காது. நாம அதிலிருந்து கூட நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இப்ப எப்படின்னு பாருங்களேன், நடிகர் சிவகுமார் இருக்கிறாரே, அவர் ஒரு சிறந்த நடிகர் அப்படின்னு தான் நமக்கு எல்லாம் தெரியும். ஆனா நடிகர் அப்படின்றது அளவுக்கு அவருடைய இன்னொரு விஷயம் இருக்கிறது. அது வெளியில அவ்வளவா தெரியாது, அல்லது நடிப்பு தெரிந்த அளவுக்கு அது தெரியாது. என்னன்னா, அவர் ஒரு அருமையான ஓவியரும் கூட. அவர் அந்த வரைந்த ஓவியங்கள்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். குறிப்பாக காந்தியடிகளை பற்றி அவர் வரைஞ்ச அந்த ஓவியங்கள், அது ரொம்ப அழகான ஓவியரும் அவருக்குள்ளே இருக்கிறார். நம்ம இயக்குனர் மணிரத்னம் இருக்கிறாருங்களே, அவர் டைரக்டர் அப்படின்னு தான் ரொம்ப பிரபலம். ஆனா அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ படிப்பும் படித்து முடித்திருக்கிறார். பொதுவாக சிஏ பாஸ் பண்றதுன்றதே ரொம்ப கஷ்டம். அதிலும் அவர் வல்லவராக இருக்கிறார். இது மாதிரி நிறைய பிரபலமானவர்களுடைய அந்த இன்னொரு பக்கம் நாம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களும் அதிலே அடங்கி இருக்கிறது. இஸ்லாமிய அரசர்கள் இந்த நாட்டை ஆண்டாங்க இல்லையாங்க. பள்ளி காலத்துல படிக்கிறப்ப கூட முகலாய வம்சத்தினர் அப்படின்னு படிச்சிருப்போம். பாபர், ஹுமாயூன், இது மாதிரி ஏராளமான பேர், ஜஹாங்கீர், அவுரங்கசீப் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா. அதுல சூப்பர் ஸ்டார்னு சொல்ற மாதிரி ஒரு அரசர் உண்டு. அவர் தான் பேரரசர் அக்பர். காரணம், அக்பர் தான் பல விஷயங்களை மாற்றி அமைத்தார். மாற்றி அமைத்தார்னா சமூக முன்னேற்றத்திற்காக மத பேதங்களை எல்லாம் தாண்டி இந்திய மக்களால் நேசிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு இஸ்லாமிய மன்னர் இந்த நாட்டை ஆண்டார் அப்படின்னா அது அக்பர் பேரை குறிப்பிடுகிறார்கள். அவர்கிட்ட மிகப்பெரிய நூலகம் இருந்திருக்கிறது. ராமாயணம், மகாபாரதம் இதையெல்லாம் உருது மொழியிலே அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். மொழிபெயர்க்குதுன்னா அதுக்குரிய அறிஞர்களை வச்சு மொழிபெயர்க்க ஏற்பாடு செய்திருக்கிறார். இதெல்லாம் என்ன பெரிய விஷயம்னு கேட்குறீங்களா? பெரிய விஷயங்க. ஒரு இஸ்லாமிய அரசரிடத்தில் நூலகம் இருந்தது, நம்முடைய ராமாயண மகாபாரத்தை மொழிபெயர்த்தார் அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னா ஆமா. ஏன்னா அக்பருக்கு எழுதவும் தெரியாது, படிக்கவும் தெரியாது. பாருங்க, எழுத படிக்க தெரிஞ்ச நம்மளே நம்ம வீட்டில் எவ்வளோ புத்தகங்கள் வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்மையில் கூட புத்தக கண்காட்சி சென்னையில் நடந்தது. மிகப்பெரிய அளவிலே மக்கள் சென்று அதை பார்த்து ரசித்திருக்கிறார்கள். ஆனால் புத்தகங்கள் வாசிக்கிறதுன்ற வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குறைஞ்சிக்கிட்டு வருதுன்றாங்க. அது படிக்க தெரிந்த நமக்கே எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்குதான்னு பார்த்தா அதை அவங்கவுங்க முடிவுக்கு விட்டுடுறாங்க. ஆனால் இந்த விஷயமே தெரியாத ஒருத்தர் படிப்பின் அருமை தெரிந்து வைத்திருக்கிறார். அப்ப ஒரு நாட்டையே நிர்வாகம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு கூட பெருசா படிச்சிருக்கணும்னா அவசியம் இல்லை. இதை கொஞ்சம் ரகசியமா தான் வச்சுக்கணும். நம்ம பசங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுங்க, என்னப்பா ஒன்றும் படிக்காம ஒருத்தர் நாட்டையே ஆள்றாருன்னா நீ போய் என்னை படின்னு சொல்றிய அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அக்பருடைய இந்த பக்கம் இருக்கிறது. நம்முடைய சீக்கிய மக்களுடைய பொற்கோவில் இருக்கு இல்லைங்களா, அமிர்தசரஸ், அது கட்டுவதற்கு நிலம் வழங்கியவர் இஸ்லாமிய மன்னர் நம்முடைய அக்பர் தான். அப்ப சீக்கியர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு விதமான கருத்து வேறுபாடுலாம் இருந்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இவர் எப்படிப்பட்டவர், அவங்க பொற்கோவில் கட்டுவதற்கு இடம் கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த மன்னருடைய இன்னொரு பக்கம், சார் அமெரிக்க ஜனாதிபதிகள் எவ்வளவோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனா ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு செய்த அறிவியல் மேதை ஒருத்தர் தான். அது மட்டும் இல்ல, அவர் செஞ்ச அந்த கண்டுபிடிப்புக்காக அவருக்கு ஒரு சிறப்பும் உண்டு. என்ன தெரியுங்களா, இந்த கப்பல் இப்ப எவ்வளவோ விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. கப்பல் கடல்ல போறப்போ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆழம் தேவை. கப்பல் அப்புறம் ஸ்டீமர் இந்த மாதிரியான இதெல்லாம் போறதுக்கு குறிப்பிட்ட ஆழத்துல தான் போகும். ஆனா சில இடங்கள்ல மணல் மேடு இருக்கும், அது தெரியாம போய் அந்த கப்பல் சிக்கிக்கும். அப்ப அப்படி சிக்கி கொண்ட அந்த கப்பலை அப்படி எடுப்பதற்குன்னே ஒரு ஹைட்ராலிக் மிஷின் தேவைப்படும். அந்த ஹைட்ராலிக் எந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஒரு அமெரிக்க ஜனாதிபதி. அதற்காக காப்புரிமைன்னு சொல்றமே, பேட்டன்ட் ரைட், அதுவும் அவர்கிட்ட இருக்குது. அவர் தான் அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கன். உயரமா, கருப்பா, ஒல்லியா,
கட கட கடன்னு இருப்பாரு. ஆனால் மிகப்பெரிய அளவிலே மக்கள் மனதை கவர்ந்தவர். உடல் உறுதி இருக்கிறோ இல்லையோ, உள்ள உறுதியும் அறிவின் வலிமையும் நிரம்பியவர். அவருக்கு பேட்டன்ட் ரைட் இருக்குன்னா அப்ப அவருக்குள் இப்படி ஒரு அறிவியல் மேதையும் இருந்திருக்கிறார். நம்ம கோவை தொழிலதிபர் ஜி.டி. நாயுடுன்னு பிரபலமானவர் கேள்விப்பட்டிருப்பீங்களே, பல கண்டுபிடிப்புகளை செய்தார். அவரு ரயில்ல போயிட்டே இருக்கிறாங்க. இரவு ஒரு மணி இருக்கும். அவரும் ஒரு குட்டி பையனும். அவருக்கு ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கிறாரு, அந்த குட்டி பையனுக்கு ஒரு அரை டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறாரு. டிக்கெட் செக்கர் டிடிஆர் வர்றாரு. அவர்கிட்ட 1.5 டிக்கெட்டை காட்டுறாரு. அப்புறம் இன்னொரு அரை டிக்கெட்டுக்கு எனக்கு ரசீது கொடுங்க, நான் அரை டிக்கெட்டுக்கு வாங்கிடுறேன், பேமெண்ட் பண்றேன் அப்படின்னு. எதுக்குங்க, நீங்க தான் பையனுக்கு அரை டிக்கெட்டுக்கு வாங்கியிருக்கிறீங்களேன்னு. இல்ல, நேற்று இரவு 12 மணியோட அரை டிக்கெட் வாங்க வேண்டிய அந்த வயதை இவன் தாண்டிட்டான். இன்னைக்கு அவன் பிறந்த நாள், இன்னிலிருந்து அவன் முழு டிக்கெட் வாங்க வேண்டியது. அதனால மணி இப்போ 1 ஆயிடுச்சு, அதனால இன்னொரு அரை டிக்கெட்டுக்கு நான் பணம் தரேன், எனக்கு ரசீது தாங்கன்னு கேட்டிருக்கிறார். எவ்வளவு நேர்மை இருந்தால் அந்த நள்ளிரவு நேரத்தில் 1 மணி நேரம் தாண்டிய காரணத்தினால் முழு டிக்கெட் வாங்க வேண்டும் என்ற நேர்மை இருக்கிறதே, அது நாம் கற்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, எந்த சூழலிலும் நாம் பயன்படுத்த வேண்டிய ஒன்று. பல கண்டுபிடிப்புகளின் மூலமாக ஜி.டி. நாயுடு ஆகிறோமோ இல்லையோ, நல்ல குணங்களில் இப்படிப்பட்ட மேதைகளை பின்பற்றலாமே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.